செட்டிநாடி வீடுகள் என்பவை தமிழ்நாட்டின் செட்டிநாடி பகுதியில் நாட்டுக்கோட்டை செட்டியார் எனப்படும் செல்வந்த வர்த்தக சமூகத்தினரால் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான மற்றும் கலைநயமிக்க மாளிகைகளாகும். இவை வெறும் வீடுகள் அல்ல, ஒரு சமூகத்தின் செழுமை, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை அழிவுக்கு சான்றாக திகழ்கின்றன. முக்கிய கட்டிடக்கலை அம்சங்கள். செட்டிநாடி வீடுகளின் தனித்துவமான அம்சங்கள் இங்கே. பிரம்மாண்டமான அளவுகள். இந்த வீடுகள் மிக பெரியவை. சில சமயங்களில் 1 ஏக்கருக்கும் மேல் பரப்பளவில் அமைந்து 50க்கும் மேற்பட்ட அறைகளையும் 3 முதல் 4 முற்றங்களையும் கோர்ட்யார்ட்ஸ் கொண்டிருக்கும். இவை பெரிய வீடுகள் என்றே அழைக்கப்படுகின்றன. மத்திய முற்றங்கள், சென்ட்ரல் கோர்ட்யார்ட்ஸ். ஒவ்வொரு செட்டிநாடி வீட்டிலும் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட திறந்த முற்றங்கள் இருக்கும். இவை வீட்டின் மைய பகுதியாக செயல்படுகின்றன. இவை வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன, மேலும் குடும்ப நிகழ்வுகள், சடங்குகள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. உலகளாவிய தாக்கங்கள். செட்டியார்கள் உலகின் பல்வேறு நாடுகளுடன், குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வர்த்தகம் செய்ததால் அவர்களின் வீடுகளில் அந்த நாடுகளின் கட்டிடக்கலை அம்சங்கள் கலந்துள்ளன. பர்மாவிலிருந்து தேக்கு மரம், இத்தாலியிலிருந்து மார்பிள், பெல்ஜியத்திலிருந்து கண்ணாடிகள் மற்றும் சரவிளக்குகள், இந்தோனேஷியாவிலிருந்து மண்பாண்டங்கள் என பல்வேறு பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய தமிழ் அம்சங்கள். உலகளாவிய அம்சங்களுடன் தமிழ் கட்டிடக்கலையின் பாரம்பரிய ஊர்கள், அதாவது திறந்த முற்றங்கள், உயர்த்தப்பட்ட திண்ணைகள், மர வேலைப்பாடுகளுடன் கூடிய கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் மற்றும் சுவர் பாதைகளில் இந்த தெய்வங்களின் உருவங்கள் ஆகியவை காணப்படுகின்றன. நுணுக்கமான வேலைப்பாடுகள். செட்டிநாடு வீடுகள் மர வேலைப்பாடுகள், சிற்பங்கள், சுண்ணாம்பு காரை பூச்சு வேலைகள், செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் கதவுகளுக்கு பெயர் பெற்றவை. ஒவ்வொரு பகுதியும் நுணுக்கமான கலைத்திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கூரை வடிவமைப்பு. சரிவான அல்லது சாய்வான கூரைகள் மழைநீரை சேகரிக்கும் வகையிலும் உட்புறத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அத்தங்குடி ஓடுகள். செட்டிநாடு வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் அத்தங்குடி ஓடுகள் மிகவும் பிரபலமானவை. இவை உள்ளூரில் கைமுறையாக தயாரிக்கப்படும் சிறப்பு ஓடுகள். இவை பல்வேறு வண்ணங்களிலும் வடிவமைப்புகளிலும் கிடைக்கின்றன, மேலும் இவை வீடுகளின் உட்புறத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றன. திண்ணைகள். வீட்டின் முன்பகுதியில் உள்ள உயர்த்தப்பட்ட திண்ணைகள் விருந்தினர்களை வரவேற்கவும் வணிக ரீதியான சந்திப்புகளை நடத்தவும் பயன்படுத்தப்பட்டன. பயன்படுத்தப்படும் பொருட்கள். செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு காரை. சுவர்கள் பெரும்பாலும் உள்ளூர் சுடப்பட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு காரை ஆனால் லைம் பிளாஸ்டர் கொண்டு கட்டப்பட்டுள்ளன. சுண்ணாம்பு காரையில் முட்டையின் வெள்ளைக்கரு, பனை வெல்லம், கடுக்காய் மற்றும் கடல் சிப்பி பொடி போன்ற பொருட்கள் சேர்க்கப்பட்டு சுவர்களுக்கு மென்மையான பளபளப்பான பூச்சு கொடுக்கப்பட்டு வீட்டின் உட்புறத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டன. மரம். பர்மாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட உயர்தர தேக்கு மரம் கதவுகள், தூண்கள், கூரை விட்டங்கள் மற்றும் பிற அலங்கார வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஸ்டேட் மார்பிள் மற்றும் கிரானைட். இத்தாலிய மார்பிள் மற்றும் கிரானைட் தரைகள் மற்றும் சில தூண்களுக்கு பயன்படுத்தப்பட்டன. ஸ்டேட் தங்குடி ஓடுகள். தரை தளத்திற்கு ஆத்தங்குடி ஓடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை மணல், சிமெண்ட் மற்றும் பேபி ஜெல்லி ஆகியவற்றை பயன்படுத்தி கையால் தயாரிக்கப்படுகின்றன. கலாச்சார முக்கியத்துவம். செல்வம் மற்றும் அந்தஸ்தின் அடையாளம். செட்டிநாடு வீடுகள் வர்த்தகத்தில் சிறந்து விளங்கிய செட்டியார் சமூகத்தின் செல்வத்தையும் சமூக அந்தஸ்தையும் வெளிப்படுத்தும் அடையாளமாக திகழ்ந்தன. கூட்டு குடும்ப வாழ்க்கை. இந்த வீடுகள் பெரிய கூட்டு குடும்பங்கள் ஒன்றாக வாழ்வதற்காக வடிவமைக்கப்பட்டன. பல தலைமுறைகள் ஒரே கூரையின் கீழ் வாழும் வகையில் அறைகளும் இடங்களும் திட்டமிடப்பட்டிருந்தன. சடங்குகள் மற்றும் விழாக்கள். முற்றங்கள் மற்றும் பெரிய அறைகள் திருமணம், பிறப்பு, பண்டிகைகள் மற்றும் பிற குடும்ப சடங்குகளை நடத்த பயன்பட்டன. நிலையான வடிவமைப்பு. வெப்பமான மற்றும் வறண்ட செட்டிநாடு காலநிலைக்கு ஏற்ப வீடுகள் இயற்கையான காற்றோட்டம் மற்றும் வெப்பத்தை குறைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன. தடிமனான சுவர்கள், முற்றங்கள் மற்றும் சரிவான கூரைகள் உட்புறத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றன. பாரம்பரிய பாதுகாப்பு. செட்டிநாடு வீடுகள் செட்டியார் சமூகத்தின் பாரம்பரியம், கலை மற்றும் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. பல வீடுகள் புதுப்பிக்கப்பட்டு சில சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காகவும் திறக்கப்பட்டுள்ளன. செட்டிநாடு வீடுகள் ஒரு கலை படைப்பாகவும்
வரலாற்றின் ஒரு பகுதியாகவும் தமிழ்நாட்டின் கலாச்சார செழுமையின் அடையாளமாகவும் விளங்குகின்றன.